வெள்ளை சர்க்கரை தோசைக்கு ஜீனி வச்சு சாப்பிட்றது, உப்புமாவுக்கு ஜீனி வச்சு சாப்பிட்றதுன்னு ஒரு பெருங்கூட்டமே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளை சர்க்கரை எவ்வளவு ஆபத்தை உண்டாக்கும் திரும்ப திரும்ப ஆய்வுகள் வருது. 1930களே சொல்லிட்டான். இப்ப இல்ல, ஒயிட் சுகர் ஒரு கேன்சர் செல்லுக்கு ஒரு ஃபீடு. அந்த செல்ல வேகமா வளர்க்கிற தன்மை சர்க்கரைக்கு தான் இருக்கு. ஆனா சர்க்கரை நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இன்னேட் இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இது போய் அந்த செல்களை வளர்த்து விடும். அப்ப வெள்ளை சர்க்கரை வேண்டாம்னு நாம தான் கற்றுக் கொடுக்கணும். சிறு வயதுல இருந்தே நல்ல இனிப்புன்னு வேணா, நல்ல ஒரு பனை வெல்லமோ நாட்டு வெல்லமோ கொடுத்து பழக்குவோம், தப்பு இல்லை. எதுக்கா? ரெண்டும் ஒண்ணு தானே சார். நாட்டு வெல்லத்துல தான் குளுக்கோஸ் இருக்கு. ஆனா அது ரெடிலி அவைலபிள் கிடையாது. வாயில போட்ட மாத்திரத்துல 100% சர்க்கரை ரத்தத்துல போற அளவுக்கு ஸ்பீடா போகாது. பனை வெல்லத்திலையும் கிளைசமிக் லோடு அதிகம் தான், அதுலயும் குளுக்கோஸ் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, அதோட 237 புதிய விஷயங்கள் அதுல இருக்கு. பல கனிமங்கள் இருக்கு, பல நொதிகள் இருக்கு, தேனீக்கள் சேமிச்சு வச்ச விஷயங்கள் தேன்ல நிறைய இருக்கு. இவையெல்லாம் சேர்ந்து கொடுக்கிற இனிப்பும் ஆலையில் தனி குளுக்கோஸ் மாலிகுலா கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கு. ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இனிப்பு வேணும். அந்த இனிப்பை நல்ல பனங்கருப்பட்டியிலிருந்து கொடுக்கணும். இனிப்புனா வாய் மட்டும் அறியறது இல்ல, இனிப்பு தசையை வளர்க்கும். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், உலகத்தின் உள்ள அத்தனை பாரம்பரிய மருத்துவமும் இனிப்பு தசையை வளர்ப்பதாகத்தான் அறிந்திருக்கிறாங்க.